மாலை பொழுதில் பாரிஸின் செயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். எமது காட்சி ஊடகத்துடன் இணைந்து வரும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதேவேளை அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பிரான்ஸ் இவ்வார இறுதியில் பெரும் நிகழ்வுகளை கொண்டிருக்கிறது. ஒரு புறத்தில் உலக நாட்டு தலைவர்கள் கூடியிருக்கும் இரண்டாம் உலகப் போரின் நோர்மண்டி தரையிறக்கத்தின் 80வது ஆண்டு நிறைவு நினைவேந்தல், அடுத்தது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல். பிரான்ஸ் மக்கள் இவை இரண்டிலும் தமது கவனத்தை செலுத்தியுள்ளனர். ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரான்சின் தீவிர வலதுசாரியான ரசம்பிளுமோ நேஷனல் முன்னணி வகிக்கின்றது. மரின் லூ பென்னின் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி பிரான்சில் அதிக இடங்களை கைப்பற்றும் என வெளியான கருத்து கணிப்புகள் ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றன. இதேவேளை ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 பிரான்சில் பெரும் மாற்றங்களை தோற்றுவிக்கப் போவதாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு 81 பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற பிரான்ஸ் மக்கள் அதற்காக வாக்களிக்கின்றனர். ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகளான மரின் லூ பென்னின் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி அதிக உறுப்பினர்களை பெறும் பட்சத்தில் 2027 ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் மரின் லூ பென்னின் ரசம்பிளுமோ நேஷனல் ஆதிக்கம் செலுத்தும் என ஆய்வாளர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள். பிரான்சுக்கு 2ஆம் உலகப் போரில் பங்கெடுத்து உயிர் வாழும் முன்னாள் போர் வீரர்கள் வருகை தந்து நினைவேந்தலில் பங்கெடுத்துள்ளனர். அமெரிக்காவில் இருந்து 2ஆம் உலகப் போரில் பங்கெடுத்த போர் வீரர்கள் பிரான்சுக்கு வருகை தந்திருந்தனர். அவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டின் அதி உயர் விருதான லெஜான் தோன விருது குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பிரிட்டன், கனடா போன்ற நாடுகளில் இருந்தும் 2ஆம் உலகப் போரில் பங்கு பெற்றிய போர் வீரர்கள் பிரான்சுக்கு வருகை தந்திருந்தனர். 2ஆம் உலகப் போரில் நேச நாடுகளின் படைகள் நோர்மண்டி தரை இறக்கத்தின் 80வது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் ஜூன் 6, 7, 8ஆம் தேதிகளில் நடைபெறுகின்றன. பிரிட்டன் மன்னர் 3வது சார்ல்ஸ் அவர்கள், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட 25 உலக நாட்டு தலைவர்கள் டி-டே நினைவேந்தலில் கலந்து கொள்கின்றனர். பிரான்சின் பாதுகாப்பு அதி உச்ச நிலையில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. நோர்மண்டி தரையிறக்கத்தின் 2ஆம் உலகப் போரின் நிறைவின் 80வது ஆண்டு நினைவு நிகழ்வுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அழைக்கப்படாமை வாத பிரதிவாதங்களை பரவலாக ஏற்படுத்தி வருகின்றது. ரஷ்யாவில் இருந்து எவரும் 80வது ஆண்டு நினைவு நிகழ்வுக்கு அழைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லா ஷபெல் ஈசன் ஜுவல்லரி. சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டாக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி. இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். பாரிஸ் புறநகரங்களில் அலிமெண்டேஷன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே, உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் கொள்முதல் மிக மலிவானது. அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் கிங்ஸ் டிராவல்ஸ். பிரான்சில் 2ஆம் உலகப் போர் நிறைவின் நோர்மண்டி நேச நாடுகளின் தரை இறக்க 80வது ஆண்டு நினைவேந்தல் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் நோர்மண்டி கடற்கரையில் ஆரம்பித்தன. மக்கள் கடற்கரையில் கூடியிருந்தனர். டி-டே நினைவேந்தல் அதிகாலையிலேயே ஆரம்பித்துவிட்டது. நிகழ்வுகளின் முழு நாளும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன்
உக்ரைனிய அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் 2ஆம் உலகப் போர் வீரர்களுடன் கூடியிருந்தார்கள். டி-டேயின் 80வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் ஜூன் 6 வியாழக்கிழமை நார்மண்டி கடற்கரையில் 25 நாட்டு தலைவர்கள் மற்றும் பல பிரமுகர்களுடன் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 2ஆம் உலகப் போர் வீரர்கள் சேர்ந்திருந்தனர். நூற்றுக்கணக்கான பிரிட்டன் ஆயுதப்படை வீரர்கள் வரலாற்று சிறப்புமிக்க டி-டே தரை இறக்க பகுதிக்குள் பாராசூட் இறக்கம் செய்யப்பட்டனர். பேயோவோர் கல்லறையில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் இராணுவத்தில் பலியானவர்களில் 4600 கல்லறைகளில் மெழுகுவர்த்திகள் ஒளிர்ந்தன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், உக்ரைனிய அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி ஆகியோர் ஒரு சர்வதேச விழாவில் பார்வையாளர்களாக காணப்பட்டார்கள். 2ஆம் உலகப் போரின் போக்கை மாற்றுவதற்கு கப்பல்கள், துருப்புக்கள், விமானங்கள், வாகனங்கள் ஆகியவற்றுடன் மிகப்பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தி நாஜிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரான்சின் மீது நேசநாட்டு படையெடுப்பு துணிச்சலாக நடைபெற்றமை குறித்த கருத்துக்கள் நிகழ்வில் பரிமாறப்பட்டுள்ளன. பிரான்சில் டி-டேயின் 80வது ஆண்டு நிறைவு நிகழ்வு நினைவேந்தல் மக்கள் மனங்களை நெகிழ வைத்துள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 2ஆம் உலகப் போர் வீரர்கள் ஹிட்லரின் தோல்விக்கு வழிவகுத்த நேச நாடுகள் தரையிறங்கி 80 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பிரான்சின் நோமண்டியில் டி-டே நினைவேந்தல் காட்சி ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பாகியது. ஜூன் 6 வியாழக்கிழமை பிரான்ஸ் நார்மண்டி ஒமாகா கடற்கரையில் டி-டேயின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் அதிகாரப்பூர்வ சர்வதேச நிகழ்வில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உரையாற்றினார். ஒமாகா கடற்கரையில் ரஷ்ய படைகளுக்கு எதிரான போராட்டத்தில் உக்ரைன் தலைவர் உக்ரைனியர்களின் தைரியத்திற்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ நன்றி தெரிவித்துள்ளார். நாங்கள் இங்கே இருக்கிறோம், பின்வாங்க மாட்டோம் என்று மேக்ரோ கூறியுள்ளார். 2ஆம் உலகப் போருக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 2ஆம் உலகப் போர் காலத்தில் உக்ரைன் என்ற நாடு சோவியத் ஒன்றியத்துக்குள் உள்ளடங்கியிருந்தது. 2ஆம் உலகப் போரில் நேசப்படைகளின் தரையிறக்கத்தில் ரஷ்ய படையினரின் அர்ப்பணிப்பு அளப்பெரியது என்பதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஒமாகா கடற்கரையில் சர்வதேச டி-டே நினைவு விழாவுக்காக கூடியிருந்த வீரர்கள் மற்றும் உலகத் தலைவர்களிடம் உரையாற்றிய மேக்ரோனின் உரையில் உக்ரைனின் தற்போதைய போர் ஜூன் 6, 1944 அன்று என்ன நடந்தது என்பவை உள்ளடங்கியிருந்தன. எங்கள் கண்டத்தில் போர் திரும்புவதை எதிர்கொண்டு அவர்கள் 2ஆம் உலகப் போர் வீரர்கள் சவாலுக்காக போராடிய அனைவரையும் எதிர்கொண்டோம். எல்லைகளை மாற்றுவதற்கு, வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு பலத்தை பயன்படுத்துபவர்களை எதிர்கொள்பவர்களை எதிர்கொண்டோம். தரை இறங்கியவர்களுக்கு தகுதியானவர்களாக இருப்போம் இங்கே என்று மேக்ரோ கூறினார். நாங்கள் இங்கே இருக்கிறோம், திரும்பிச் செல்ல மாட்டோம் என்று மேக்ரோ உக்ரைனிடம் கூறினார். இன்று உக்ரைனின் மிஸ்டர் பிரசிடென்ட், இங்கே உங்கள் இருப்பு அனைத்தையும் கூறுகிறது என்றும் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார். VSCO கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய 3 கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது. பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல. பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரின் 93 450 லீல் செந்தோனி, பிரான்ஸ். உங்கள்
சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லா சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லா சபெல் கார்துனோர் ரூய் டு ஃபோபோக்ஸ் சென்டனி 168 இலக்கத்தில் சென்னை தோசா, அறுசுவையின் மறுபெயர். டி-டே திரையிறக்கத்தின் 80வது ஆண்டு நிறைவு நினைவேந்தல் நிகழ்வில் உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி ஆரவாரத்துடன் வரவேற்கப்பட்டிருக்கிறார். ஒமாகா கடற்கரையில் சர்வதேச தலைவர்கள் மத்தியில் டி-டே நிகழ்வுக்கு வந்த உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கிக்கு பெரும் கைதட்டல் கிடைத்தது. உக்ரைனிய அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி, அவரது மனைவி ஒலேனா ஜெலன்ஸ்கா ஆகியோர் டி-டே நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தனர். ஜூன் 6, 1944 அன்று நடந்த டி-டே திரையிறக்கங்களின் 80வது ஆண்டு விழாவை அதிகாரப்பூர்வமாக நினைவுகூரும் வகையில் நோர்மண்டியில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. போரின் வான்வழி பகுதியை மீண்டும் உருவாக்க நோர்மண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க டி-டே டிராப் மண்டலத்துக்குள் பாராசூட் செய்த பிரிட்டிஷ் பராட்ரூப்பர்கள் 80 ஆண்டுகளுக்கு முன்பு வீரர்கள் சமாளிக்க வேண்டியிருக்காத ஒன்றை எதிர்கொண்டார்கள். பிரிட்டிஷ் பராட்ரூப்பர்கள் தரையிறங்கியவுடன் பிரெஞ்சு சுங்கப்பகுதியினர் அங்கு சென்று அவர்களுடைய கடவுச்சீட்டு பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தார்கள். நோமண்டி கிராமமான சான்வில் அருகே தரையிறங்கிய பிரிட்டிஷ் பராட்ரூப்பர்கள் தங்கள் பரசூட்களை ஒன்று சேர்த்து ஒரு தற்காலிக எல்லைக்கு வயல் வெளியில் நடந்து சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. கடவுச்சீட்டு ஸ்கேனர், 2 லேப்டாப் கம்ப்யூட்டர்கள் சகிதம் சுமார் 6 பிரெஞ்சு எல்லைப்படை அதிகாரிகள் தமது கடமைகளை அங்கு மேற்கொண்டிருந்தார்கள். 2020 ஐக்கிய ராச்சியம் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறியதில் இருந்து பிரித்தானியர்கள் பிரான்சிலும் மற்ற 27 ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளிலும் எல்லை சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் டி-டே திரையிறக்கத்தின் 80வது ஆண்டு நிறைவு நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றியுள்ளார். அவர் தனது உரையில் உக்ரைன் ஒரு கொடுங்கோளரால் ஆக்கிரமிக்கப்பட்டது என்றும் உலகம் விலகிச் சென்றால் ரஷ்யாவின் முன்னேற்றம் உக்ரைனுடன் நின்றுவிடாது என்றும் கூறினார். 2ஆம் உலகப் போரின் போது ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு இடையே நடந்தவற்றுக்கு ஒற்றுமையை வரைந்து பைடன் உரையாற்றினார். உக்ரைனின் அண்டை நாடுகள் அச்சுறுத்தப்படும் மற்றும் ஐரோப்பா முழுவதும் அச்சுறுத்தப்படும் என்றும் பைடன் குறிப்பிட்டுள்ளார். பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்தார். கொடுமைப்படுத்துபவர்களிடம் சரணடைவது, சர்வதிகாரிகளுக்கு அடிபணிவது வெறுமனே நினைத்து பார்க்க முடியாதது என்றும் 1944 நோமண்டி கடற்கரையில் இங்கே நடந்ததை மறந்து விடுவோம் என்றும் பைடன் கூறினார். டி-டே ஆண்டு நிறைவை குறிக்கும் போது உக்ரைனில் இருந்து உலகம் நடந்து செல்லக்கூடாது என்று பைடன் குறிப்பிட்டார். பிரான்சில் டி-டே படையெடுப்பின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் போது அதிபர் ஜோ பைடன் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுடன் ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்தார். கொடுமைப்படுத்துபவரிடம் சரணடைவது, சர்வதிகாரிகளுக்கு அடிபணிவது என்பது வெறுமனே சிந்திக்க முடியாதது என்று அவர் கூறினார். கோல்வில் சோர் மேர், பிரான்ஸ் டி-டே ஆண்டு விழாவில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனின் பாதுகாப்பில் இருந்து தாங்கள் விலகிச் செல்லப் போவதில்லை என்றும் கூறினார். ஜனநாயகத்திற்கு ஒருபோதும் உத்தரவாதம் இல்லை, ஒவ்வொரு தலைமுறையும் அதை பாதுகாக்க வேண்டும், அதற்காக போராட வேண்டும் என்றும் ஜோ பைடன் மேலும் கூறியுள்ளார். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷபெல்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மால் 201 Rue du Faubourg Saint-Denis, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மால். உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள், திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன். ரொட்டி, பரோட்டா, இடியப்பம், இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள், லட்டு, அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன. ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர். தரம், மலிவு இரண்டும் ஓரிடத்தில். ஓஷன் இந்தியன். 195 ரோது ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10.